நான் தமிழ் தாய். உலகம் பல மொழிகளை பார்த்திருக்கிறது. ஆனால் தன் வயதை ஆண்டுகளால் அல்ல, 1000 ஆண்டு இலக்கியங்களால் அளக்கும் மொழியை பார்த்ததுண்டா? அதுதான் நான். மனிதன் குகையில் வாழ்ந்த காலத்திலேயே என் சொற்கள் காட்டில் பாடின. மன்னர்கள் எழுவதற்கும் முன்பே என் கவிதைகள் பூமியில் மலர்ந்தன. என் முதல் அடையாளம் ஒரு நாடு அல்ல, ஒரு இனம் அல்ல, ஒரு பேரரசும் அல்ல. என் அடையாளம் அறிவு, அன்பு, அறம். உலக மொழிகள் பல பிறந்து மறைந்தன. ஆனால் நான் மட்டும் காலத்தின் புயலை வென்று என்றும் இளமையாக இருக்கின்றேன். தொல்காப்பியம் என்னும் என் மகத்தான இலக்கண நூல் தமிழின் இலக்கணம் மட்டுமல்ல, தமிழரின் வாழ்க்கை, பண்பாடு, நாகரிகம் அனைத்தையும் பதிவு செய்த பொக்கிஷம் என் சங்க புலவர்கள். மனிதனின் இதயத்தைக் கண்டு எழுதினார்கள், காதலை எழுதினார்கள், வீரத்தை எழுதினார்கள், நட்பை எழுதினார்கள், தியாகத்தை எழுதினார்கள். உலகம் என்னும் நாகரிகம் கற்றுக்கொண்டிருந்த போது என் மக்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று மனிதகுல சகோதரத்துவத்தை பாடினார்கள். அதுதான் தமிழ். மனிதனை மனிதனாக நேசிக்க கற்றுத்தந்த மொழி. என் திருவள்ளுவன் 1330 குறள்களில் உலகத்துக்கே வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுத்தான். என் ஔவையார் ஒரு குழந்தைக்கு புரியும் வார்த்தைகளில் பெரிய தத்துவத்தை விதைத்தாள். என் கம்பர் ராமாயணத்தை கவிதையாக்கினான். என் பாரதி சுதந்திரத்தின் தீயை ஏற்றினான். என் பாரதிதாசன் தமிழின் வீரத்தை பாடினான். இவர்கள் எல்லோரும் என் கருவறையில் பிறந்த பிள்ளைகள். என்னை வெல்ல வாள் தேவையில்லை, என்னை அழிக்க படை தேவையில்லை. என் பிள்ளைகள் என்னை மறந்துவிட்டால் போதும். அதனால் தான் இன்று நான் வந்திருக்கிறேன். என் மகனே, என் மகளே, உங்களை பெற்ற தாயே மறக்காதீர்கள்.